அந்த கார் மட்டும் கொஞ்சம் எடுக்கணும். டயானா இஸ்மாயில் சார் அதை என்போடு பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்னைக்கு விழா வச்சிருக்கேன்னு ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன். சில உண்மையாக இன்னைக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் இன்னைக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஊரில் இருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி எங்காலும் பிரேக் பண்ணிடாதடா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணே. சரி ஓகே, நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ள கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகையை அவங்களை கௌரவப்படுத்துதுன்னா, அதனால கொஞ்ச நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்களை வாழ்த்தும் போது, அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோகிராஃபி பண்ணவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற நாம எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா அவங்க எதுல பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளருக்கு தெரியல. பல்வேறு வகையில அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையை அந்த திரைப்படத்துறை இருக்கு. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமா வருமானம் வந்துட்டு. இப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமா மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ் வரும்போது, 8% லோக்கல் பாடி வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி பிளஸ் லோக்கல் டாக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துடும். ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப என்னன்னா, இந்த படம் நல்ல படம். அந்த படத்தை திரைப்படத்துறையில தேட்டர்ல பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதா இருக்கு. என்னோட படம் எந்த இப்போ ஒரு பிளாசால ஓடுது சொல்றது, சார் என் படம் பிளாசால ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்கிரீன் நம்பர் 5 அங்க போனா அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா, நேற்று 11 மணிக்கு ஒன்றைக்கு இன்னைக்கு 3 மணிக்கு இருக்கு. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேட்பாரும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொடுத்துருக்கு. குறிப்பா இது போல சிறிய திரைப்படம். அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசா வரவங்க, நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில இருக்கிற வரைக்கும். ஆனா இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமா இருக்கு. அப்போ திரைப்பட கலைஞர்கள் இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா
இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன். இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ள வந்துருச்சு. அதனால இங்கிலீஷ் படங்களை இனிமே ஜனங்க வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லயே நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்ல நான் வந்து பாத்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்ப தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அது உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்கு என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அது உள்ள வந்து ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்மையில உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா எவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்னைக்கு கேமரா வைக்க இடம் இல்லை. நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னோட ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்து இருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடையும். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையும் மாதிரி ஒரு இதை வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் உதவி செய்ய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும். ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்குங்க. அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்லாம் வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் இதில் மெயின் லீடில் வச்சுருக்கேன். ஷிண்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீட் எடுத்திருக்கேன் ஷமிதா விநாயக் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். திவ்யா, தாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதிக்கோட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையும். நான் அதை டெரிக் எழுதுன கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறத நான் முதல்ல பேச வச்சுக்காங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாமே இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டின்னருக்கு நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை அழைத்து கொண்டு போகிற செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு வந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நான் கூப்பிட இருக்கிறவங்க வந்துட்டு இவரோட இசைக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு கிடைத்த வரம் இவரது இசை அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைப்பாளர் தீனா அவர்கள். சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
ஒரு 2 இசையமைப்பாளர்கள் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்க யூனியன்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க முதல்ல. இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவரு you want to be joined very immediately because non-member work பண்ணக்கூடாதுங்க. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay. Then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்ச காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டரா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, யாரையும் ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சான்னு கத்துறது. எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு பாருங்க. அதான் இஸ்மாயில். அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகர், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்க இங்க வாங்க. வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அது கணக்கோட, கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non-calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பா வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா, ஒரு டைரக்டரா வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்ப பெரிய டைரக்டரா இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்க தலைவர் ஆர்.கே. சுப்பிரமணிய ஐயா வந்தாரு, ரொம்ப சிறப்பா பேசினாரு. அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, இவங்க ரொம்ப அழகா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. No sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening, because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here, and I would like to say welcome to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself, Shriya Pavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes.
but touchwood in this movie thoroughly. The coordination between everyone was so good, and we really had a fun. You know, we shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கஷ்டம் இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, இட் இஸ் லைக் we say people are involved in social media இப்ப வந்து இல்லையா, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணும்னா நீங்க எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் a lot everyone for being here. Thanks to everyone, thanks a lot. Yeah. And yeah, last but not least, thank you, Anchor, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. தமிழ் தெரியாதுன்னு தமிழ்ல பிச்சு உதறாங்க. அடுத்தபடியாக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரோட பேச்சுல வந்து சிங்கம், இவருடைய குரல் பலத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஜாகுவார் தங்கம் அவர்கள் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கை தட்டலாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட பொறல்றாரு. ஆனால் பொறாம இருக்குல்ல, வேற லெவலில் பொறாம பாருங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேற கஷ்டப்படுவாங்க சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி, இல்லை ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறேன் பாரு, எங்கே பாரு அவர் சொல்றாரு எனக்கு பொறாமையா இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமா பண்ணிருக்காங்க. அந்த கேமராமேனுக்கு உண்மையில கை தட்டணும். பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:15 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்பவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்ன சரிங்க, மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை, ஏன்னா சௌந்தர இருக்காரு, பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்காரு. அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறத நான் விரும்புறது இல்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி அடிச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் ஒரு டைரக்டர் ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார்.
ஹீரோயின்லாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் அடிச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுல வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மா இருக்குது. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சது, அப்போமா இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காம போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்துல மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆளு, அரண்மனை வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒருத்தன் கூட கூட வர மாட்டான். நீங்க செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க. தவறுகள் செய்யற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்றது. நன்றி கூறி விடைபெறணும்னு எப்பவுமே சொல்ற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார். அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள் தான் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கில்டு செயலாளர் திரு துரை அவர்களை பேசுவதற்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிந்து. ஐம் சாரி, நான் கேரளாவில் இருந்து வரேன். ஸோ அதனால மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பா பேசணும்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார், மாரிகம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னன்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போது இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சிருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. கதையினுடைய கதாநாயகன் ஷிண்டோ அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்மளுடைய டைரக்டர் MP இஸ்மாயில் அவர்கள், ப்ரொடியூசர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அண்ட் துரை சார் அவர்கள் மூவரும் சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு, இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. நம்மளுடைய மிக்சிங் காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் MP இஸ்மாயில் அவர்களை வந்துட்டு சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். மட்டும்தான் தெரியப்படுத்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சிறப்புரையெல்லாம் ஆற்ற மாட்டேன், பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் எல்லாம் டயர்டாக இருப்பிய. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் பணியாற்றிய, என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு, நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்கள் எல்லாம், என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதின் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாம சாதா டைமா இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். எனக்கு நாங்கள் வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்னா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்ல சொல்லணும்னு சொன்னா சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்விதா, வின்யா எல்லாருமே நீங்க புது ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்துல. நமக்கு புது ஆள், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி படத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லல. எனக்கு என் படத்துல அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரி நடிகர்களாக யாருமே இங்க இல்ல. நான் எப்பவுமே ஷூட்டிங் போகல சொல்றது, நீங்க ஒரு டூர் போற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரனை விட்டு சில்ஸ் மனோகரனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தோன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்க இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்க சேர்ந்துதான் படம் பண்ணோம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னா நீங்களே படத்தை படிருங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்க மாறிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய உழைப்பு. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியல. நான் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்களுக்கு கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நல்லா தாங்க இருக்கு. நம்ம கரெக்டான பட்ஜெட்ல கரெக்டான நேரத்துல படத்தை பண்ணி கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னா சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேல 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்டா போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடிச்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்ப கரெக்டா சேர்க்க வேண்டிய சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால கண்டினியூவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.